தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்வதிலே மிக முக்கியமான ஒரு பணி பாவத்துக்கு விரோதமாய் போராடுவது. இன்றைக்கி திருச்சபைகள் மறந்து போன ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய எத்தனையோ சபைகள் ஊழியக்காரங்களாம் இதை மறந்துட்டாங்க. இது யாரும் பிரசங்கிக்க நினைக்கிறது இல்லை. இதை நான் குற்றப்படுத்த சொல்லலை, நினைவூட்ட விரும்புகிறேன். பாவத்துக்கு விரோதமாக போராடணும். இன்றைக்கி சபையை கட்டுறது இல்லை முக்கியம், ஜனங்களை கூட்டத்தை சேர்க்குறதெல்லாம் முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது தான் ஊழியக்காரர்களுக்கு அழைப்பு. அவங்கள அழைத்த அழைப்பு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுறது, ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாற்றுவது, நல்ல தலைவர்களாய் உருவாக்குவது, அவங்க பாவத்திலேருந்து அவங்க வெளியில் கொண்டு வர்றதுக்காக நம்முடைய ஜெபம், உபவாசம், பிரயாசம், ஊழியம், ஆராதனை, பிரசங்கம், வேத தியானம் எல்லாமே இருக்கணும். முழு ஜெபம், உபவாச ஜெபம் இதெல்லாம் நடத்தி சபையில் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி விலக்கி சொல்லி அவங்க பாவத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. என்ன வேணாலும் செய், எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை தசமபாகம், எனக்கு தேவை காணிக்கை, ரைட். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அந்த இடத்த விட்டு கர்த்தரை விலக்கிட்டு மனுஷனை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு சமம். கர்த்தரை விலக்கி விட்டு உன் ஆராதனையில் மனிதனை வைப்பதற்கு சமம். பாவத்தை கண்டிக்கிறது இல்லை. பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடுறது, நம்முடைய யுத்தம் பாவத்துக்கு விரோதமாக இருக்கணும். பாவம் செய்கிறவர்களை கண்டித்து திருத்தணும், செவிக்கணும், அவங்களுக்கு அந்த சத்தியத்தை போதிக்கணும். அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது, அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்கன்னு பார்க்கக்கூடாது. பக்கத்துலேயே இருக்குது சபைகள் நிறையா, சந்து இருக்குது. நீ கண்டிச்சுட்டவனே அங்கே போனால் அவங்க அப்படியே சகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. உடனே அவங்கள ஆராதனை வீரரை மாற்றி நிறுத்துவாங்க. ஆட்டம் பாட்டம் போராட்டம் தான் கடைசியா. ஆட்டமும் பாட்டமும் எங்கே கொண்டு விடும்னா போராட்டத்தில் தான் கொண்டு போய் விடும். நிறைய பேர் பாடினவங்களாம் போராட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க. அதை விடுங்க, யுத்தம் செய்யணும். சாத்தானோட யுத்தம், அந்த பாவத்தை பழக்குவிக்கிற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வருகிற அந்த குணாதிசயத்தை மாற்றுவதற்கு இரத்தம் சிந்த ஊழியர்கள் நீங்கள் தயாராக இருந்தால் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த, அவங்களுக்கு ஆத்துமாக்களை கர்த்தரே கொடுப்பார். அவங்களுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். பரத்திலிருந்து அவங்கள சந்திப்பார், அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவார், அவங்களுக்கு ஆத்துமாக்களை அவரே கொண்டு வந்து கொடுப்பார். பாவத்தை அனுசரித்து மூடி மறைச்சி சீல் புதுக்காமல் காயத்தை ஆற்ற முடியாது. பாவத்தை அறிக்கை செய்யாமல், பாவத்திலேருந்து வெளியில் வராமல், பரிசுத்தராக மாறாமல் பரலோகம் போக முடியாது. மந்தையை சரியாக நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்தை கண்டித்து அதுக்கு போராடி ரத்தம் சிந்தனை ஊழியக்காரவங்க. அதுக்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். பாவத்துக்கு விரோதமாக போராடி ஆக வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வருகை சமீபம். பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, ஆமென்.